ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வெற்றி கொடி கட்டுன்னு பாட்டே பாடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியா கொடுத்திருந்தாங்க. பங்களாதேஷ் கூட நடந்த மேட்ச்ல 229 ரன்களை சேஸ் பண்ண இந்தியாவுக்கு சுப்மன் கில் சூப்பரா செஞ்சுரியை போட்டது மட்டும் இல்லாம ஓப்பனிங்ல ரோஹித் சர்மாவும் எண்டில் கேஎல் ராகுலும் சூப்பராக விளையாடுறதுனால இந்தியா 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வெற்றிக்கு பிறகு பேசினா இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸில் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்கள் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மேட்சை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு சுப்மன் கில்லும் கேஎல் ராகுலும் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. குறிப்பாக ஷமி 5 விக்கெட்களை எடுத்து மிரட்டிட்டாரு. இவரோட இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லை, நான் அக்சர் பட்டேலோட ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணிட்டேன். இதனால அவரோட ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவரை நான் நாளைக்கு டின்னருக்கு கூட்டு போவேன். இது மட்டும் இல்லை, இந்த துபாய் பேச்சு எப்படி இருக்குன்னு கணிக்கிறது ரொம்பவே ஏர்லின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் தான் வரப்போகிற மேட்சஸ்லேயும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதனால சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறதுல தான் எங்களோட ஃபோக்கஸ் இருக்க போகுதுன்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லோட டாப் ஃபார்ம் இந்தியாவுக்கு பெரிய பிளஸ்ஸாக இருக்க போகுது. குறிப்பாக முகமது ஷமி கரெக்ட் டைமில் ஃபார்முக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அவர் கேட்சை தவற விட்டதுக்காக வருத்தத்தை தெரிவித்தது அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியை நல்லாவே காமிக்குது. ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம்.